கண்டாடி நீர் பச்சைகள் காணா பரம்போடு மகையார் பச்சமுடனே செல்வே எட்டாத கொம்பில் எட்டும் படிக்கிறேன் கொம்புகள் இரண்டோடு ஏறி பறித்திடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். காம்பிலே கனி இருப்பது உலக இயல்பு. ஆமாங்க. கனியிலே கொம்பு இருக்குமா? ஐயா கண்டது கனி இல்ல, வள்ளி என்ற பெண்ணை தான் கண்டேன். எங்க பாத்தீங்க? ஐயா வேலுமலை சாரலில் திணைப்பண மத்தியில் ஆளோலம் சோ என்று பறவையை விரட்டி கொண்டிருக்கின்றாள் முருகா. ஓஹோ, ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது ஐயா. ஆகவே விடனாக சென்று அன்னவழி மனங்கொண்டு தாங்களுக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் சரியா 5:30க்குள்ள அந்த முகூர்த்த நேரத்தை முடிச்சிருவோம். வருகிறேன். எழில் மேவும் தொப்பிழாக்கரை கிராமத்திலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று அருள் செய்யும் காளியம்மனை தொழுதவர்க்கு, முத்து அம்மனை தொழுதவர்க்கு சகல நலங்களும் உண்டாகும், சர்வமங்கலம் உண்டாகும். இந்த துப்புள கரை வாருங்கள், இறங்கி அம்மனை பாருங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மக்களை எல்லாம் வாழ வைப்பாள். துப்புள கரை வாருங்கள், அம்மனை நாடுங்கள், கரை வாருங்கள், இறங்கி அம்மன் புகழை பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். கரை வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார். இந்த துப்புள கரை வாருங்கள், இறங்கி அம்மன் புகழை பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். துப்புள கரை வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டிலே குழந்தையாக இறங்கி அம்மன் திகழ்ந்திடுவார். தொட்டிலே குழந்தை
வாருங்கள் இறங்கி அம்மன் புகழை பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவா மகிமை பல புரிந்திடுவா துப்புலக்கரை வாருங்கள் பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பா இறங்கு முத்தம்மணி பொற்பாதம் அணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பா திருக்கோவில் துப்புலக்கரை சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார் துப்புலக்கரை சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார் துப்புலக்கரை வாருங்கள் இறங்கு முத்தம்மணி நாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் துப்புலக்கரை பாருங்கள் பாருங்கள் ஆக வாய்ப்பினை வாருங்கள் நன்றிகளை கைதட்டக்கூடிய அன்புள்ளங்களுக்கு பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் மாடுதே ஆ கோயில் சேவனை பார்த்து படிக்குது பாட்டு நான் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடினா வந்து குயிலே பார்த்துக்கடி காதோரம் கொண்ட காரி கத்தோரி பூச்சேலக்காரி கையளப்பில் கட்டிக்காரி கையளப்பில் கட்டிக்காரி கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகுமணி போட்ட புள்ள கண்ணங்குழி வீழ்ந்த கண்ணம்மா காவியம்மா வந்திருக்கலம்மா கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும் பாட்டு வரும் வெளியிலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும் பாட்டு வரும் வெளியிலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே கூட்டிக்கிட்டு காட்டு வழி போற வேலே காட்டு வழி போற வேலே கண்ணியம்மா காசு மாலை பத்திரமா பார்த்துக்க பாடு தென்னையிலும் கீற்றினிலே தென்னையிலும் கீற்றினிலே தாளாட்டும் தென்களது தென்னையிலும் கீற்றினிலே தாளாட்டும் தென்களது தென்னை சனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னை சனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தால் ஆடும் தாலி கொடிய வித்து தண்ணி ஓடு மனிதனுக்கு தாலி கொடிய வித்து தண்ணி ஓடு மனிதனுக்கு சந்தோஷம் எத்தனை நாள் சொல்லடா அவ தலை எழுத்து இஷ்டம் போல செய்யடா ஆண்டவனி நீ இருந்தா சொல்லு சில அறிவையெல்லாம் கெடுக்குதடா கல்லு மாண்டவனும் குடித்தவனும் ஒன்று சிலர் மண்டையிலே ஏறலையே இன்று பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே ஆக வாய்ப்பினை வரவழைக்கு அன்பண்ணா பசுமுன்னையா அன்பையா அவர்களுக்கு மற்றும் இவரைக்கும் உள்ள இசை ஞானிகளுக்கு மற்றும் எங்கள் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உலகம் முழுவதும்
ஒளிபரப்பக்கூடிய திருப்பதி ராமசாமிப்பட்டி ஒளிபரி கிளைத்தார்களுக்கும் மற்றும் யூடியூப் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை குறிப்பிரியாத விடுவிரிய நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பட்டு வண்ணோ ரோசாவா கூடாதா பாசம் என்று நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலு குத்தமில்லே பாபம் அந்த போக்கில்லே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்ன நீரச்சே அசையிலனா வள்ளத்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்குள்ளே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே அடி சத்தியமா அடி சத்தியமா கல்லாலே ஞானதிலே கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவா பார்த்தகனு மூடாவா வட்டு கருப்பட்டியே வாசமுள்ளோ ரோசாவே கட்டெரும்பு முச்சைதின்னு சொன்னாங்க கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை அத சத்தியமா நம்பு மனு ஒத்துக்கலே உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில மெய்துண்டு சொன்னாங்க மீதுண்டு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தான் ஓடும் தண்ணீரு நீ தொட்டா பன்னீரு உனக்கண்ண ராசாத்தி கண்ணீரு ஓடும் தண்ணீரு நீ தொட்டா பன்னீரு உனக்கண்ண ராசாத்தி கண்ணீரு உன்னை காத்திருப்பேன் உன்னை காத்திருப்பேன் கண்ணுக்கு ஒரு கண்ணாக நல்ல நாள் ஒன்றும் எல்லாருக்கும் உண்டாகும் அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாம் காக்கணும் அந்த நம்பிக்கை தான் நாம எல்லாம் காக்கணும் பட்டு வண்ண ரோசாவா பார்த்த மூடாவா உச்சி மலம் தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூத்ததம்மா உச்ச விட்டு சாமி நெஞ்சில் குடிபோக பார்க்குதம்மா பச்சை மலை போல ஒரு பால் மனசு தவிக்குதம்மா பாக்கு வச்சு பருசம் போட பாதையத்தான் நிறுத்ததம்மா
போட்டு முடிச்சு ஒன்று சாதி சனம் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையிலே புருஷனும் துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு கத்தளை போல் வாடுதம்மா என்னோட மனசு என்னடா செஞ்சா இன்ன வரைக்கும் செஞ்சா பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிலே பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிலே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெண்மணிறம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் உள்ளம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவள் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவள் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நாளிரம் நாரதன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றே அருள் கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கு மலர்களிலே பல நிறம் கண்டே மாதவன் மனைவில் மனங்கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே மாதவன் வடிவில் மனங்கண்டே. பக்தி பெருக்கி எந்தன் முருகே பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே பக்தி பெருக்கத்தில் ஊர் முருகே பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே பக்தி பெருக்கி எந்தன் ஊர் முருகே பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவன் பெருக தந்ததிக்கே உந்தன் அருள் பெருக எல்லாம் திரண்டு சிவன் பெருக தந்ததிக்கே உந்தன் அருள் பெருக மலர்களிலே பல நிறம் கண்டே மாதவன் வடிவில் மனங்கண்டே. மலர்களிலே பல மனம் கண்டே திருமாதவள் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே இதுதான் வேலிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே
இந்த குறிஞ்சிலமோ எங்க பார்த்தாலும் பூஞ்சோலாக தெரிகிறது. பூஞ்சோலையை ஒரு கடை பார்த்து வைக்கணும். குடி குடிச்ச என்ன நீ தான் சரியா வைக்கணும். சரி சரி சரி. ஆக இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி வரும்போது சொன்னால் அஞ்சல் பேசுவீங்க. அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே கந்தன் எனை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே. அன்பும் நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கந்தன் எனை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே. மானின ஒன்றாக விளையாடுமே மயில்கள் நடமாடுமே காண குயில் யாவும் கவி பாடுவிதமே காண குயில் யாவும் கவி பாடுவிதமே காதிற்கினிதாகுமே கிள்ளை மொழி பேசும் கிளியாவுமே கண்டு மகிழ்ந்தாடுமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே அந்த நினை நாடும் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே. அருவி சுழன்றாடி இளம் வாகிதே விளைந்து கதிர் சாகிதே விழிந்து கனிந்து அழுதே அருவி சுழன்றாடி இளம் வாகிதே விளைந்து கதிர் சாகிதே மருவி தென்றல் தன் தமிழ் பேசி வருதே தமிழ் பேசி வருமே மருவி தென்றல் தன் தமிழ் பேசி வருதே மனதை பறிந்தோடுகே பருகி செல்வோர்க்கு துயதீருமே துன்பம் பறந்தோடுமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே அந்த நினை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்டு மகிழ்ந்தாடுமே. அருமையான பக்கமேளங்கள் அருமையான ஒளிவொலி இந்த நடத்தும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அற்புதமா இருக்கு. இதோட எத்தனை நாளாவது நடமா? இன்னும் நடமா இருக்காரா? அப்படியா? மொத்தம் 5 நடமா 4 நடமா? 4 நாடகம். இன்னைக்கு 3வது நாடகம். முதல்ல ஒளி தான் நல்லா பண்ணணும். தம்பி அருமையா பண்றாரு. அருமையான ஒளி. ரெண்டாவது அருமையான பக்கம் முந்தானது நானும் மச்சான் ராமதாஸ் வந்தான். என்ன தம்பி? ஆமா ஆமா குளிச்சாமி வந்தாப்போ நான் அந்த எச்சுக்களை குளிச்சாமி நம்மளை விட்டுதான் இல்லையே. 4 பேர் நான் ஒரு ஆளு முந்தானது வந்ததில்ல. துணப்பட இடத்தை விளைக்கலாம் இருந்தாலும் கூட என்ன சத்தம் அருமையான கானம் ஆளோடும் சோ 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 என்று அற்புதமான ஓசையில கேட்கிறது. இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த வமுதமோ நீ மூவேந்தர் வழி வந்த வமுதமோ 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ எங்கள் மூவேந்தர் வழி வந்த வமுதமோ நீ மூவேந்தர் வழி வந்த வமுதமோ 4 குணம் சேர்ந்தது பெண்ணிடமோ 4 குணம் சேர்ந்தது பெண்ணிடமோ அது நடைபழகி வந்ததுதான்
என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ வெளியில் பனிப்போடி நான் கண்ட மன்னமுகம் பனிப்போடி நான் கண்ட மன்னமுகம் அதன் ஒளியாலே பிறந்ததுதான் செங்கமடம் செங்கமடம் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் உன்னை பார்க்கையிலே கேட்பது போல் கிளிமொழிகள் இருகணிகள் காய்ப்பதென்ன ஒரு கொடியில் இருகணிகள் காய்த்ததுதான் ஒரு கொடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் என் மடியில் மூன்று தமிழ் தோன்றியதோ உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த முதமோ எங்கள் மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ இளம் நகைதான் நீ எனதும் திருக்கதையோ தொடர்கதையோ இடம் தந்து காப்பதுதான் முன்னுரையோ இடம் தந்து காப்பதுதான் முன்னுரையோ இது இலக்கியத்தில் முடிந்தால் தான் முடிவரையோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அது நடைபழகி வந்ததுதான் என்னிடமோ நடபழகில் வந்ததுதான் என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதோ உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த முதமோ எங்கள் மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ இருந்தாலும் கூட தெய்வீக திருமகன் தேவரையா மீது ஒரு சில பாடலை பாடி பிறகு கதைக்கு போவோம். இங்கு வேடனாக நடத்தி கொண்டிருக்கும் வல்லரசு அவர்களுக்கு ஆரகுடியைச் சேர்ந்த வல்லரசு அவர்களுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த தொப்புளாக்கரை கிராமத்தில் வாழக்கூடிய அன்பு கொண்ட பெரியோர்கள் அருமை தாய்மார்கள் உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக எங்களுடைய ஆரைக்குடி கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. இந்திராணி இன்றெடுத்த இளம் சிங்கத்தை காணல. இந்திராணி இன்றெடுத்த இளஞ்சிங்கத்தை காணல. இந்திராணி இன்றெடுத்த இளம் சிங்கத்தை காணல. இந்திராணி இன்றெடுத்த இளஞ்சிங்கத்தை காணல. எங்கேதானோ இருக்கின்றாரோ என்னதானோ புரியல. எங்குதானோ இருக்கிறாரோ
ஏங்கி மனம் ஆடுதம்மா எம் மனது தாங்கன தெய்வத்தை பார்ப்பதற்கு அலையில் அம்மா கடலட 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல தேசத்துக்கு கோல் கொடுத்த தெய்வம் மகான் யாரையா நம்ம தேசத்துக்கு உருவெடுத்த தெய்வமாக யாரையா தேசத்துக்கு நம்ம தேசத்துக்கு கோல் கொடுத்த தெய்வம் மகான் யாரையா நம்ம தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வமாக யாரையா தென்னாட்டில் பிறந்த மகன் தேவர் என்று கூறையா தென்னாட்டிலே பிறந்த மகன் தேவர் என்று கூறையா நம்ம தென்னாட்டிலே பிறந்த மகன் தேவர் என்று கூறையா நாட்டிலே பிறந்த மகன் தேவர் மகன் கூறையா நாடு போட்டுகின்ற ஆண்டவனை பாறையா ஆப்பநாடு போற்றுகின்ற ஆண்டவனை பாறையா நாடு போட்டுகின்ற ஆண்டவனை பாறையா அகில உலகம் போற்றும் தெய்வம் அகில உலகம் போற்றும் எங்கள் முத்துராமலிங்கம் தெய்வயா நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலே கோடிக்கணக்கில் சிலையை கட்டி கோவிலாக மதிக்கிறோம் கோவில் கட்டி சிலையை கட்டி கோவிலாக வணங்குறோம் கோடிக்கணக்கில் சிலையை கட்டி கோவிலாக மதிக்கிறோம் கோடிக்கணக்கில் சிலையை கட்டி கோவிலாக வணங்குறோம் கும்பிட்ட கைகளுக்கு கொடுத்த வரம் கிடைக்கணும் இவரை கும்பிட்ட கைகளுக்கு கொடுத்த வரம் கிடைக்கணும் கும்பிட்ட கைகளுக்கு கொடுத்த வரம் கிடைக்கணும் கும்பிட்ட கைகளுக்கு கேட்ட வரம் கொடுக்கணும் முடிசூடா மன்னர் என்று 3 உலகம் போற்றணும் முடிசூடா மன்னர் என்று 3 உலகம் போற்றணும் முடிசூடா மன்னர் என்று 3 உலகம் போற்றணும் முத்தாக பிறந்த மகனே நாட்டில் முத்தாக பிறந்த மகனை நாட்டில் சொத்து என்று கூறணும் நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல பசும்பொனிலே கண்டெடுத்த பாச தெய்வம் யாரையா பசுபொடியிலே கண்டெடுத்தோம் பாச தெய்வம் யாரையா பசும்பொனிலே கண்டெடுத்த பாச தெய்வம் யாரையா பசுபொடியிலே கண்டெடுத்த பாச தெய்வம் யாரையா பாராளும் கோட்டையிலே சிங்க கொடிதானையா அந்த பாராளுமன்றத்திலே சிங்க கொடி தானையா ராமதாசு பாட்டு என்று கூறையா பாடுவது வல்லரசு பாட்டு என்று கூறையா பாடுவது ராமதாசு பாட்டு என்று கூறையா பசும்பொனிலே பிறந்த மகான் பசும்படியிலே பிறந்த மகன் முத்துராமலிங்கம் தானையா நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல முத்து ராமலிங்க தேவரை போ உலகினிலே காணலே பாடி திரையும் பச்சை கிளிய கேளம்மா மாமன்னர்கள் மருதுபாண்டி புகழை ஒரு பாடல் பாடி மாமன்னர் மருதிருவர் நாடு மக்கள் மதித்திடுவோ உன் புகழை இன்றோடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழை இன்றோடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு
யாரு கேட்டா நம்ம வேடாவே நல்லா கொஞ்சம் வைக்க போறேன் அவர் ஒண்ணும் சொல்லல கூட உட்கார்ந்தவரால அசிங்கமா வஞ்சார வாலி மெத்தட் சொன்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லி பார்த்தாச்சு யாரு அவளை சொன்னா வைக்க போறேன் அவன் நல்ல பையன்டா நம்ம வேடா தம்பிமே அன்னைக்கு வைங்க நல்லா வைக்க போறேன் போய் வை தம்பி வையா பாரியா ரைட் நீ கெயின் வைப்பா புடுமையா பேஸ் லைட் வாங்க வை தம்பி வை பாரியா புடுமையா வந்த இடங்கள்ல நம்ம தான் சொல்லணும் நம்மளுடைய பசிக்கு நம்ம தான் ஊர்ல கேட்டா சாப்பிட போடுவாங்க தவிர நம்மளா கொஞ்சம் போய் அப்படி இருக்க கூடாது மாமன்னர் மருதிருவர் நாடு இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டவே மாமன்னர் புகழ் ஓங்குமே மாமன்னர் மருதிருவர் நன்னாடு அவர் வெற்றியோடு போட்டொடுப்பார் வீரத்தின் சிங்கம் சந்தோஷம் கொண்டார் மாமன்னர் மருதிருவர் நாடு அண்ணன் தம்பி ஆண்டு வந்த அரமனை இருக்கு அவர் ஆளிலையோ என்ன செய்வோம் சிலைகளும் இருக்கு அண்ணன் தம்பி ஆண்டு வந்த அரமனையிலே குதிரையெல்லாம் காண வேண்டுமே நினைக்க வேண்டுமே இதை கவி கொடுத்தால் சண்முக மேலை நினைக்க வேண்டுமே மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மதித்திடுவோம் முன்புகளை என்றோடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு இடம் பொருள் எவளை போல போவார் போதுமா போது ஓடுது நீங்க யாரு நான் ஒரு வேடுவர் வேடுவருக்கு இன்னியாரு இங்க என்ன வேலை எல்லாம் ஒரு வேலையாத்தான் வேலை இல்லாம வருவாங்களா என்னையா என்ன வேலை என்ன வேலை மான பிடிக்கிற வேலை என்னது மான பிடிக்கிற வேலை மானை பிடிக்கிற வேலை மானை பிடிக்கிற வேலையெல்லாம் பாக்குறது சரித்தேன் சரி உங்களால மானை பிடிக்க முடியுமா என்னால முடியாதா சொல்லுங்க பாப்பா நான் கேக்குறேன் மானை பிடிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் எது வேணும் ஒரு தைரியம் வேணும் மனசுல ஒரு பக்குவம் வேணும் உங்களை பார்த்தா ஒரு செம்பரி குட்டியை கூட பிடிக்க முடியாத ஆள் மாதிரி தெரியுது போட கவனி போட ஏண்டா என்னை ஆளை பார்த்தா பேச வேண்டாமாடா நான் செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாது அப்ப நீங்க எல்லாம் சுத்தமான ஆளு ஏண்டா ஏங்க ஏன் காவலை மீறி என்ன உள்ள நுழைய பாக்குறீரு என்னையா காவல் பண்றீங்க என்ன காவல் திணைக்காவல் நீங்களா வந்துட்டாரா மானை பிடிக்கணும் உன்னால முடியுமாயா ஏங்க நாங்க மானை பிடிக்க முடியாது நாங்க ஒத்துக்கிறோம் சரி நான் உங்களை கேக்குறேன் மானை பிடிக்கணும்ன்ற என்ன மனசுக்குள்ள வச்சதெல்லாம் சரித்தேன் சரி இப்ப நீங்களே ஒரு விவரத்தை கேளுங்க நம்ம ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது ஆமா இந்த ஜல்லிக்கட்டு மாட்டை ஒரு 20 வயசு இளந்தாறு பையன் போய் அடக்குவானா இல்ல ஒரு 80 வயசு கிழவன் போய் அடக்குவாப்லையா இந்த கேள்வி ஏன்னு கேட்க வேணாம் அஞ்சு கேளு நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க அஞ்சு கேளியா யாரு போய் அடக்குவா மாட்ட ஒரு இளந்தா டேய் பொதுவா
ஜல்லிக்கட்டை பாட்டு அடக்கிறா இருந்தா என்ன மாதிரி இளந்தாரி தான் அடக்க முடியும். இளந்தாருன்னு சொல்லுங்க, என்ன மாதிரி கையை நான் இங்கிட்டு போகுது என்ன? இப்ப நான் இளந்தாரி இல்லையா? அதான் பார்ப்போம். ஆ? இளந்தாரி தான் நடக்கணும். ஆமா. ஒரு மாட்டை அடக்கிறதுக்கே ஒரு 18 வயசு 20 வயசு பருவமான ஆள் தேவை. சரி. நீர் மானை பிடிக்க வந்திருக்கிறீர். மானு என்ன ஓட்டம் ஓடுன்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஆமா. அந்த மானை பிடிக்க வந்த வேடுவரே நீர் பருவமான ஆளா? இவாரியா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பருவகாலம் உண்டு. என்ன தெரியுமா? சரி. மொத்தம் ஒரு ஆண்களுக்கு மொத்தம் 5 பருவம் இருக்கு. இது என்ன கணக்கு? 16, 20, 40, 60, 80. இது எனக்கு புரியலையே. என்ன பருவம் தெரியுமா? 16 வயசு என்ன பருவம்? 16 வயது என்பது என்ன பருவம் அப்படின்னா மிளகாய் பிஞ்சு பருவம். மிளகாய் பிஞ்சு. மிளகாயை கடிச்சனையாக சுரு சுருன்னு நாக்குல ஏறும் உரைக்கும் இல்லையா? ஆமா. அப்ப 16 வயசு ஒரு இளந்தாரி ஓடுற பாம்பை கூட ஓடி பிஞ்சு போடுவான். ஆமா, மிதிக்கிற வயசு. என்ன வயசு? 16 வயசு. என்ன பருவம்? மிளகாய் பிஞ்சு பருவம். மிளகாய் பிஞ்சு பருவம். 20 வயது என்பது அதான் சொன்ன வில்லம்பு பருவம். வில்லம்புன்னா வில்லுல அம்ப பூட்டி எவ்வளவு தூரம் நாளை இழுக்கிறமோ அவ்வளவு தூரம் போய் வேம பாய் சதக்குன்னு பாய். அது என்ன பருவம்? வில் அம்பு பருவம். 20 வயசு. ஆமா. 40 வயது என்பது அதான் பொட்டி பாம்பு. பொட்டி பாம்புனா? பொட்டி பாம்புனா பொட்டிக்குள்ள பாம்பு இருக்குமியா? சரி. கூடைய தூக்கிட்டு 4 தட்டு தட்டினாத்தான் தலையை தூக்கும். அப்ப 40 வயசுல தட்டினாத்தான் கிளம்பும். யோ இல்ல தலைய கேக்குறேன். என்னடா ஆர்வத்துல தலைய 40 வயசு ஆயிட்டா அதான் கதி. பாம்பு தலையை தூக்கணும், தட்டி கொடுக்கணும் 40 வயசுல. அடே கூடைய தூக்கிட்டு தட்டினாத்தான் கிளம்பும். அதத்தான் தட்டினா மண்டை தூக்கும். அப்ப என்ன வயது? 40 வயது பொட்டி பாம்பு பருவம். 60 வயது என்பது அதான் சொன்ன ஆலயமணி பருவம். ஆலயமணின்னா அது கோயில்ல இருக்கு. கோவில்ல ஆலயம் தொங்கும், மணி தொங்கும். ஆமா. மணி எப்படி தொங்கும்? சும்மா தான் தொங்கும். சும்மா தொங்கும். மணிக்குள்ள என்ன இருக்கு? நாக்கு இருக்கு. நாக்கு இருக்கு. அந்த நாக்கை பிடிச்சு அடிச்சாத்தான் டங் டங்னு சத்தம் வரும். அப்படி சத்தம் வரும். அப்ப இழுத்து பிடிச்சு அடிச்சாத்தான். 60 வயசுல அடிச்சாத்தான் வரும் சத்தம். இதுல மணியில அப்படி சொல்லியா? இழுத்து அடிச்சாத்தான் சத்தம் வரும். என்ன பருவம்? ஆலயமணி பருவம். ஆலயமணி பருவம். 80 வயது என்பது அதான் சொன்ன பழைய துணி பருவம்னா. பழைய துணி. பழைய துணின்னா 80 வயசு ஆயிட்டா காத்துக்கு எனக்கு என்னண்டு ஆடி கிடக்குமே. அது மாதிரிதான்டா. இதுதான் பருவகாலம் ஒரு மனிதனுக்கு. அப்ப நீங்க அடைஞ்ச பருவம் என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். ஒரு வருடத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாதங்கள்ல நம்ம எந்த மாசம் விதை புதைக்கிறோம்? ஆடிப்பட்டம். ஆடியத விதை வைக்கிறோம் இல்லையா? தைல அறுவடை பண்ணிரலாம். இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பருவ காலங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. நீங்க அடைஞ்ச பருவம் ஐயா வில்ல பருவம். வாடா கோபடாடா. என்ன சொன்ன உடனே முகம் போற பாத்தியா? நீங்க வில்லம்பு பருவம். ஆமா. விட்டுட்டாலும் சதக்குன்னு பாஞ்சிரும். யோ முதல்ல மாட்டை கெட்டுத்தறியில போட்டுக்கிட்டு மாடு ஓடுமா ஓடாது அப்படி பார்க்க கூடாது. வண்டியில பூட்டி பார்க்கணும். பூட்டி பார்த்தா மாடு ஓடுமா அப்படி பார்க்கணுமியா? அப்ப மாடை பிடிக்கிற தைரியம் இருக்கு. ஆமையா நம்பியா? சரி, ஆம்பளை மான துரத்து வந்தீங்களா பொம்பளை மான துரத்து வந்தீங்களா? அப்படி கேளுங்க. சில விசாரணை பண்ணா தானே அதுக்கு இது கிடைக்கும். என்ன மான துரத்து வந்தீங்க? அழகான ஒரு பெண்மான். ஏங்க விவரமான ஆளா இருக்கீங்க. பெண்மான போய் யாராவது தேடுவாங்களா? மான்லயே அழகான மான் ஆண்மான். ஆமா. ஏன்னா ஆண்மானுக்கு கொம்பு இருக்கும், பார்க்க அழகாவும் இருக்கும். மயில கூட எடுத்துக்கங்க, ஆண் மயிலையே தோகை விரிச்சாடுனா அழகா இருக்கும். பொதுவாகவே ஆண்கள் தான் இயற்கையிலே அழகு. ஆமா. இப்ப காளை மாட்டை பாரு, ஜல்லிக்கட்டு மாட்டை பாத்தியா? திம்முல வச்சு பார்க்க லட்சணமா இருக்கு. இந்த மாதிரி ஆண் மயில் அழகாத்தான் இருக்கு. ஆமா. கோழி இடங்கள்ல வந்து சேவல் பார்த்தா அழகா இருக்கும். ஆமா. இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப பெண்கள் எல்லாம் அவங்க பூரா சீவி பொட்டு வச்சு பூ வச்சு பார்த்தா தான் நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா ஆம்பளை அப்படி இல்ல. குளிச்சிட்டு 2 தடவை இப்படி போனாலும் ஆம்பளை தான் அழகுதே. அது அழகு அழகுதே. ஆனால் இயற்கையிலே அழகு ஆண்கள். ஆனா பெண்கள் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. ஓஹோ. வேணுமா இல்லையா? அது வேணும். ஒண்ணும் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு ஆயிடுச்சாடா? ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ குடும்பஸ்தன். ஆமா ஆமா. நீ கல்யாணம் ஆகலைன்னா உன் ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்க? மொட்டு நாயிடுவாங்க. முட்டு போயில போயிட்டு என்ன சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் பிறந்த ஊர்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரி வாங்குவாங்க. ஆமா. யார் மையப்பா? முனியாண்டி மையன். உங்களுக்கு வரியை போடுங்கப்பா. அவன் வரியை போடுடா, கல்யாணம் முடிச்சிட்டேன் சொல்றமா இல்லையா? கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு தனி சிறப்பு வேணும். ஓ, இப்போ நீங்க மொட்டா இருக்கீங்களா வரி வாங்குறீங்களா?
முட்டா இருக்கீங்களா? வரி வாங்குறீங்களா? நான் தானே ஊரு உலகத்தை பூரா வாங்கியிருக்கேன். ஓ, அப்ப இப்ப நீங்க கல்யாணம் முடிக்கல? ஆமா. சும்மா தான் இருக்கீங்க? ஆமையா. சரி, சும்மா இருக்கவரு ஒரு மானை போய் துரத்துறது எதுக்கு? எல்லாம் காரணம் தாயா. மானை பிடிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகமே நீ போட்டு. உங்க உடைய பார்த்தா ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. உண்மைதானே? நீங்க ஏண்டு சொன்னா 100 மானு கூட உங்க மடியில வந்து விழுகும். 100 மானு விழுகலாம். ஆனால் உலகத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கு, கொள்கை இருக்கு. எதையும் விரும்புவாங்களா? இல்ல இல்ல, அவங்களுக்குன்னு மனசுக்கு என்ன விருப்பம் இருக்கோ எது எது அமையும் அதான் அமையும். நான் கேட்கிறேன், அதுக்கு என்ன பண்றது? அமைகிறது. சரி, மானை வளர்க்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கு. ஆனா அது என்ன தேவையோ வாங்கி கொடுக்க வசதியும் இருக்கு. ஓஹோ, உலகத்திலே பெருகுண்ட ஒரு பணக்காரங்கன்னா எங்க குடும்பம் தான். நீங்க? நாங்க தான் பெருங்குண்ட பணக்காரரா? ஆமா. சரி, பெருங்குண்ட பணக்காரர் அப்புறம் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வந்தீரு? இங்க வந்து நாட்டு மக்களுக்காக. மக்களுக்காண்டி? ஆமா. வீடு வாசல் இருக்கா? வீடு வாசலா? உன் வீடு என்ன வீடு? என் வீடெல்லாம் ஓலை வீடுதான். இந்த பூலகத்தில் மட்டுமில்ல, அனைவருமே கூரை வீடு, கார வீடு, இப்படி ஓட்டு விடுறீங்களா? மொட்டை மச்சு வீடு கூட இருக்கு. இப்படி நீ குடியிருக்கிறாளுங்க. ஆமா. நாங்க அப்படி இல்ல, தங்கத்தால வீடு. என்னது? தங்கம் வீடே தங்கம். அன்னைக்கு சங்கத்துல ஒரு ஒம்பளை வீட்டு வாடகை கொடுக்கணும் மானக்கடை கட்டு வச்சு. நான் இல்லடா, ஆள் மாதிரி சொல்றாதா? அப்படியா? நானா? அது நான் கிடையாது. ஓஹோ, சரியா? பார்க்க நல்லவரா இருக்கீங்க. பாருங்களேன், உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ சொந்தக்காரர் மாதிரி ஒரு உள்ளத்துக்கு. உண்மைதாயா. அதனாலதான் தங்கத்தால வீடு. இந்த ஊர் உலகமே, இந்த உலகமே எங்க அப்பாவை பொன்னம்பலம் அவனுக்கு கூப்பிடுவாங்க. பொன்னம்பலத்தா மகனா நீங்க? நானே தான். நான் யார் தெரியுமா? நம்பிராசே மயன். உங்க அம்மா பேரு? நங்கமோகினி. எங்க அம்மா புன்னழகி. என் பேர் வீரத்தேவன். என் பேர் குத்து குமரப்பேன். குத்து குமரப்பேன். ஆமா. மாங்கு மாங்குன்னு குத்திருவீங்க. அண்ணன் போடா, என்னமோ நீ தகத்துக்கிற மாதிரி. அண்ணன் தம்பி இருக்கா? நாங்க 3 பேர் இருக்கோம். உங்க அண்ணன் பேரு? அண்ணே தொந்தி வேடேன். தம்பி பேரு? அவனுக்கு புலி வேடேன். சரி, நீங்க மானை பிடிக்க வந்தீங்க இல்ல? ஆமா. உங்க பரம்பரையில யாருக்கு பிடிச்ச பழக்கம் இருக்கா? என்னடா அப்படி கேட்டுட்ட? என்னையா சொல்லிட்டு போய் அவர்ட்ட? எதையும் பிடிச்சிருக்காரு மசையா? மசையா கணக்கு இல்லாம இருக்கு. அப்படியா? அவர் ஐயர் மாதிரி. வாரியா, எங்க அப்பாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, பெருங்குண்ட காளைகளை அடக்குவது எங்க அப்பாவுக்கு வேலை. உங்க அம்மாவுக்கு? எத்தனை மாடாகட்டும் அடக்கிடுவாரு. அப்பா. எங்க அம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, சிங்கத்தை பிடிக்கிற வேலை. உங்க அண்ணன்? அண்ணனுக்கு எலியை பிடிக்க வேலை. வெக்கமா இல்லையா? என்ன 2 ரூபாய்க்கு தேங்காய் சிலை வாங்கி வச்சாலே அதுவே இடிக்கல மாட்டிக்கிறது. அது அந்த எலிலடா, இது வேற எலி. உங்க தம்பி? அவனுக்கு புளிய பிடிக்க வேலை. கொட்டை எடுத்ததா? நான் சொல்ல விலங்கினா கரைக்கிற புலி இல்ல, கடிக்கிற புலி. கடிக்கிற புலி. அப்ப குடும்பமே பிடிக்கிற குடும்பம். எல்லாம் பிடிக்கிறதா. நாங்க அப்படி இல்லங்க. தோண்டுவோம். எப்படி? கிழங்கு எடுப்போம், தேன் எடுப்போம், கொம்பு தேன் எடுப்போம். நாட்டு வைத்தியத்துக்கு மிக உதவுவது. நான் கேக்குறேன், தேன் என்பது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. எல்லா வகையிலும் சேருமா இல்லையா? ஆமாங்க. ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு வயித்தால ஒண்ணா கூட என்ன செய்வாங்க? தேன். மயில் ரகையை கருக்கி இதெல்லாம் யாரும் இப்ப செய்யறது இல்ல. அந்த அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. மயில் ரகையை இவன வைத்தியசாலை போய் படிச்சிருக்கேன். ஆமா, படிச்சேன். அப்படியா? மயில் ரகையை கருக்கி தேன்ல ஓட்டு குடிச்சோம்னா வயித்துக்கு நிக்கும். இதெல்லாம் முத உள்ள ஆளுகளுக்கு இப்ப உள்ள பொம்பளைக்கு யாரும் தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கு வயித்தால போச்சுன்னா இப்ப மருந்து போடுறாங்க. 4 சங்கலையை புடிச்சு நசுக்கி கொடுத்தா சரியா? ஆமாயா. பாம்பு அடிச்சா காப்பாத்துவேன். ஆமா. சின்ன பிள்ளைகளை பாருங்களேன், அந்த பால் சங்கு இருக்குல்ல, சின்ன சங்கு சங்குல அந்த தேனை ஊத்தி மயில் ரகையை கருக்கி ஒன்னா அப்படி குழப்பி என்ன செய்வாங்க? அந்த பிள்ளையை கொடுத்தா வயித்தால 2 போகுமா? அப்படி ஒரு கணக்கு ஐதீகம் இருக்கு. இப்ப திருநெல்வேலி பக்கம் சிவகலை என்ற ஒரு ஆராய்ச்சியில ஒரு மண் குடுவைக்குள்ள 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேனு இன்னும் கெட்டு போகாம அப்படியே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மைதாயா, தேனு தானும் கிடையாது, அதை சார்ந்தது கிடையாது. ஆனா சும்மா கிடையாது, தேனை நக்குறது அளவோட நக்கணும். என்ன பெரிய கணக்கு தெரிஞ்சவரு சொல்லியா? ஏங்க பரம்பரையா தேன் இருக்கிற என்கிட்ட கேளுங்க. அளவுக்கு மீறினா கூட எங்க என்னங்க, கொம்பு தேன் இருக்கு, பம்பு தேன் இருக்கு. தேன்லயே சிறப்பான தேன் தெரியுங்களா? பொந்து தேனு. ஏடா கிறுக்க மாதிரி போய்தான் பொந்து தேனா? ஆமா. எங்க இருப்ப? பணம் பொந்துக்குள்ள இருக்கு, மலை பொந்துக்குள்ள இருக்கு. சரி, எடுக்கிறேன். தேனை வந்து உள்ளங்கையில ஊத்திக்கிட்டு அதிகாலை இப்படி சேவல் கொக்கரக்கோன்னு கூவுச்சுல, இப்படி நேரத்துல கையில தேனை ஊத்திக்கிட்டு அவளை நக்கணும். அவ்வளவு. என்னடா சொல்றேன்?
சரி. அவ்வளவுங்க, அவ்வளவு அவ்வளவு நக்கணும், அவ்வளவு அதுதான் அவ்வளவு. சரி. மதியான நேரம் இந்த இவ்வளவு நக்கணும். ஏயா இவ்வளவு அவ்வளவு சொல்ல தெரியாதயா? அளவு பாருங்க, இவ்வளவு இந்த கோட்டுக்குள்ள இவ்வளவு. சரி சரியா சரியா. ஆனா ராத்திரி நேரம் நோக்கத்துக்கு எவ்வளவு வேணாலும் நக்கலாம். நீ அதைத்தான் செய்யற உழைப்ப. ஏண்டா எவ்வளவு அளவ கைய பாத்துட்டே இருங்க. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு கணக்கு. ஏன்னா ஆத்துல போட்டா கூட அது அளந்து போடுறான்னா. ஆமா, கணக்கு மீறு பொழுதே சில விஷயங்கள்லாம் கணக்கு மேல கணக்கா போயிடும். ஐயா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லவரா தெரியுங்க. ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சொல்லுங்க. குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறி உண்மை உண்டு. உங்களை பார்த்தாலே தெரியுது எங்க சொந்தக்காரர் போல. ஐயா நீ அகத்திர அழகு முகத்துல தெரியும். நீ குறி என்ன பாப்பீங்களாம்ல? காட்டுங்க. இங்க பாருங்க. கைய இங்க பாரியா, கைய பாரியா. எதுக்கு வந்து சொல்லுங்க பாப்பா. ஆஹா, பாத்து இந்த கோடு மேல ஏறனாலே நீங்க பொம்பளைய பிடிக்க வந்திருக்கீங்க. யா ஏண்டா ஒண்ணுமா நானே என்னையா? நான் எல்லா பெண்களையுமே தாயாக தங்கையா மதிக்கூடிய ஆள்றானு. சரி, தாய் தங்கைய மதிக்கிறாள். இங்க எதுக்கு வந்தீரு? ஏன் ஆண்குறிய புடிச்சு சொல்ற? அது பூஜா போச்சு. அது வானத்தை பார்த்து 30 வருஷம் ஆச்சு. பாருவே என்னங்க ஆண்குறிய காலையில காட்டுங்க. இது பொம்பளைக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன என்னாச்சு இல்ல, அவருக்கு? வாய்ப்பு இல்லங்க. சரி விடியா. கோடு விலகிருச்சுங்க. ஐயா மர்ம கோடு விலகிருச்சு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன். யாராருக்கு எந்தெந்த மனைவி வருமோ என்பது அவன் போட்ட கணக்கு. சரிங்க, அதெல்லாம் சரிதான். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எனக்கு என்ன ஆகலங்க. பொண்ணு தான் வீட்டு தெரியும். ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு நான் தானே உங்களுக்கு. நன்றிங்க. வாங்க மாப்ள. சொல்லுங்க மாமா. எல்லாருந்து தெரிஞ்சிருச்சு மாமா. என்ன நீங்க மச்சினேன்னு தெரியுது. மலை ஏறி போனாலும் மச்சின இது தேவை. டேய் உதவி. உன்னை வச்சு நல்ல ஒரு காரியம் பார்க்க வந்திருக்கேன். என்ன காரியம்? தேடி வந்தது சின்ன பாருங்க மானுன்னு. அது பொய். பின்ன உன் தங்கச்சி வள்ளிதான். நான் சொன்னேல பொம்பளை தேடி வந்திருக்காருன்னு. இந்த வந்துட்டாரா? பொங்கல் கண்டி சும்மா இப்படி பையா. வேடுவேரே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முடிச்சு வந்து ஒரு ஆள் தான். ஆமா தம்பி. ஏண்டா டேய் புறா. நீங்க பூரா சுத்தி ஊத்தி பூரா பிள்ளைக்கு உதவுறியாடா? எனக்கு ஒரு நாளைக்காவது உதவி பண்றாடான்னு சொல்லுங்க. லாரில ஆள் நிக்குது ரெடியா. லாரி இல்லையா? ஆமா, ஏன் உங்களுக்கு உதவுறதுக்கு. அது வேணாம். என்ன பண்ண நம்மளுக்கு அமைதி அப்படியே அமைதி விடுங்க. சரி அப்படியே அப்படியே நம்ம பூரா அமைத்து அமைதி விடுங்க தம்பி. பாருங்க பொண்ணத்தானே வாங்க. உதவி பண்ணுங்க. சரிங்க. உங்களுக்கு உதவி நான் பண்ண நான் செய்ய. மாமா, நான் பண்ணாத உதவி. ஆமையா? ஆமாடா. இப்ப ரெடியா தான் இருக்கேன். உன்னோட சரிடா. நீங்க விரட்டுங்க. உதவி தன்னால வரும். வருமா? போ பார். போதுமா? வந்தவரே மாப்பிள சிங்கம். ஐயா மச்சா மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மாடி போட்ட புள்ள ஆக்குச்ச வந்த புள்ள கண்ணம்மா. அசைடா அசைய மாட்டா. எந்த ஊர்லயாவது பொட்டக்கோழியும் இந்த முட்டை ஓட்டுருக்கா விடுங்க. அதனாலதான் உங்ககிட்ட நம்பி படுத்தேன். என்னடா இழுக்குற? யார் அந்த புதுமை? நானும் இத்தனையே பிள்ளைய பார்த்திருக்கேன். இவ்வளவு மாதிரி ஒரு கல்லிய பார்த்தது இல்லைங்க. அடே அல நம்ம குரூப் வாங்க தம்பி. அழகான பின்மகளே. முகத்தை பத்தியாடா? மண்டைய காட்டு. மண்டைய பார்க்காதீங்க. ஓய் புடவை ஏய் கூலே. இங்க முகத்தை நவரசமா வைமா. நவரசமா வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டுல பாருங்க கரங்க சொல்லக்கூடாது. இங்க பாரியா, பெண்கள் இல்லா வீடு பேய்வாலும் சுடுகாடு. எல்லா நம்ம பெத்த தாயை எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரியே நம்ம கட்டிய மனைவியே மதிக்கணும். ஆமா ஆமா. அப்படி பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கணும். என்னடா செய்யணும்? எங்க இப்ப நீங்க செய்யுங்க பாப்பா. டேய் இல்ல வேலைய செய்யுங்க. மதிக்கிறோம்டா. பாவம் அது வையாத. நீங்க மதிக்கிறீங்கல்ல, இப்ப என்ன செய்யறா மட்டும் பாப்போம். ஏன் எங்க இனத்தவர் தானே. வேண்டாம், ஆட்ட ஆடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நினைச்சது போகணும்னு
நடந்தது ஒண்ணு. சக்கச்ச வந்தவளே சின்னவளே தூர பொட்டு வச்சு வந்தவளே டேய் வாயா ஐயா உங்க முகரம் சரியில்லை வாயா ஏய்யா பூரா பொண்ணு கொடுத்து நாடகம் பார்க்குது என்ன பண்றீங்க நீங்க ஆடத்தானே சொன்னேன். உன் பேர் என்ன வாங்க அழகு பூங்கோதையே நாந்தே உனக்கு இங்க என்ன வேலை காவல் வேலை காவல் பறவை வரட்டும். அந்த பையனுக்கு என்ன வேலை நக்குற வேலை யோ தேனு தேனு ஏய்யா நீனும் மாறியா சொல்ற வேடுவரே இந்த பிள்ளையும் மாறியா சொல்லுது வேடுவரே ஆ நம்மள விட பெரிய குரூப்பா அதானே தம்பி உங்களை நம்ப முடியல நானு இல்ல இல்ல யாரும் இல்லாத நேரத்துல நீங்க ஏதோ பண்றீங்க நாங்க என்ன பண்றோம்? ஆ. ஆ. ஆமா பாம்பெல்லாம் கடிச்சுச்சுன்னா உறிஞ்சு எடுத்துருவியாவே. உண்மையிலேயே நம்பாத விஷயம் என்னப்பா ரெண்டு பேரும் ஒழுக்கமா இருந்துங்க நான் ஒழுக்கமாத்தான் இருக்கேன். தவறா போயிடும் ஆரிய கூத்தா இருந்தாலும் டேய் சில விஷயங்கள்ல சரியா நடக்கணும் ஆமா ஆமா வேடுவரே இப்படியே சொல்லி நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல. டேய் மக்கள் தெரியும்டா யார் யாரு நீ எப்படி போயிட்டாலும் தெரியும்டா ஆமா மாமா எல்லாருமே ரெண்டு கண்ணா மதிக்கூடியா நானு சரிங்க மாமா அவன் தான் தள்ளி விடுறான். அண்ணே சொல்றேன் அப்புறம் மாமாங்கற என்ன ஆமா மாமா பாறா வாயா வாக்கியாலடா தாலி வாங்க. என்ன நானும் மாமான்னா அப்ப நீங்களும் மாமான்னா? டேய் நான் மாமா இல்லப்பா ஆமா மாமா ஏய் ஏய் அப்ப நம்ம சகலையா? உனக்கு சகலடா தூமை நான் உனக்கு அண்ணன் வேணும் மாமா உனக்கு இந்த பையன் தான் உன் வீட்டுக்காரரு மாமா நான் தாண்டி உனக்கு மாமா நீ ரெண்டு இடத்துல யாரு மாமா பேசாம பிரச்சனையை தங்கச்சிட்ட விட்டுருவோம். ஒரு தங்கச்சி கூப்பிட்டாத்தான் நல்ல வழி வரக்கேன் பிரச்சனை கூப்பிடியா அந்த பிள்ளைய தங்கச்சி இல்ல யார் மாமா தங்கச்சி இல்ல யார் மாமா 500 ரூபா தர்றேன் ஏற்பாடு பண்ணு. தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி என்னாச்சு? நம்ம இடத்துக்கு ஒரு வேடுவர் வந்திருக்காருதா. எதுக்கா வந்தாரா? ஏதோ மான தொலைச்சு போட்டாப்ல நை நைன்னு இருக்காப்ல. நை நைங்கிறாரா? ஆமா மான தொலைச்சா மானுன்னு சொல்லணும், நை நைங்கிறாரு. இவர் என்னத்த சொல்லத்துக்கு கேட்கவே மாட்டாப்ல மான சரி, இல்ல. நான் வந்தவங்கள பார்க்கணும் முத. இதோ அவர்ட்ட என்ன பிரச்சனை பேசிக்கலாம். வாருங்கள் வேடுவரை வேடுவரை வேடுவரை. வருக வருக விடுவரே வருக வருக. என்னுடைய அண்ணன் சொன்னார் ஏதோ மானை தேடி வந்ததாக. வாங்க எங்க மானை பாத்தீங்க? எப்படி எங்களுடைய நிலத்துக்குள்ள மான் வந்ததாக சொல்றீங்க? மானை பற்றி எடுத்து சொல்லுங்க பாக்க. அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு மறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். என்னை மாதிரி அழகா இருக்குமா? ஆமா ஆமா மான் பார்க்க சரி நானும் பார்க்க சரி ரெண்டு பேரும் பார்க்கிற வேளையில இவன் மட்டும் தடுக்காம இருந்தா இவன் மட்டும் தடுக்காம வந்திருந்தா தகத்திருப்பாரு. இவர் என்னமோ தகராறு வாயா இங்க செகுல்ல அரங்கன்ற யோ அப்படி சொல்ல கூடாது நீங்க ஆமா மாமா ஏய் அவன் தள்ளியாயா நீ என்ன ரெண்டு உள்ள போடா உள்ள போ சரிங்க மாமா மூக்கு அந்த ஊர் போயிரு ஐயோ கூட்டத்துல இருந்து கேன்லாம் வந்துருச்சு கிளம்பு மாவுடி பெருமை என்ன டேய் ஏய் உட்கார்றா என்ன வருவற சொல்லு போடா போயிட்டு வர்ற வேடுவற இந்த சொரட்டியை தள்ளிட்டு போடா வேணாம். ஆத்தாடி ஒரு ஆமா, பெரிய இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்துடன் நாங்க நாடகத்தை நிறைவு செய்வோம். ஏய் நம்ம வேலையை நம்ம பாப்போம். அப்படிங்க மாமா. சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு சலுப்பு சலுப்பு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு விளக்கு, விளக்கு.
அப்புறம் லப்பர் இருக்கு சப்புரியா? சரிம்மா 2 பொம்பளை சீக்கிரமா உள்ள வாங்கம்மா. ஆமா போட வந்தாத. மாமா வரவா மாமா? இவர் இருக்கிற இருப்புக்கு காணாவில வரையும் தூக்கி போயிடுவாடாவா. இருந்தாலும் மானுடி பெருமை என்ன அப்படின்றத ஒன்ற என்ன மெல்ல கொள்ளை கொண்ட வானமா, என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானம்மா, என்று எல்லா புது வசந்தம் தானமா, என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட வானமா. பின்னலை போலவே கனை போடு வீரனான் வேல்விழியாலை வெற்றி கொண்டது. நான் எந்த மானை மட்டும் என்று பிரியாமலே, நான் இந்த மானமென்று என்று பிடிக்காமலே ஆனந்தமாய் வாழ எண்ணமெல்லாம் என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானம்மா, நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ எங்கு வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ எங்கு வந்தாய். ஆயிலை பனி போல நீ வந்த வேளை, ஆயிலை பனி போல நீ வந்த வேளை, அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா, அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. பஞ்சு மணல் மேனி பழகாத பெருமை, பார்த்து பழகாத படம் போன்ற மென்மை. பஞ்சு மணல் மேனி பழகாத பெருமை, பார்த்து பழகாத படம் போன்ற மேன்மை. மன்னவன் திருமாவில் கண் தூங்க வேண்டும், மன்னவன் திருமாவில் கண் தூங்க வேண்டும். வாழ்வினை வெற்றி கண்ட நாளல்லவா, வாழ்வினை வெற்றி கண்ட நாளல்லவா. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடி வா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. நல்ல நிலாவிலே சல்லாபம் செய்திடும் அள்ளிப்புல் போல் பகலில் தோணுமே. உல்லாச வாழ்வு தன்னை ஒன்று கூடி சேரனால் உள்ளாத மானதனி ஒன்று கூடி சேரணும். என் உள்ளம் துள்ளியாடுதே. என்ன வெள்ளம் கொள்ளை கொண்ட மானம்மா, மானம்மா, மானம்மா. இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி எந்த ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிற மானங்க சொல்லுங்க பாப்பா. மானை எங்க பாத்தீங்க? மானை பார்த்தது தெரியுதா மலை, அதுதான் வெள்ளிமலை. சரி, வெள்ளிமலைக்கு இந்த வேலிமலைக்கு ஊட ஒரு பெருங்குண்ட கூட்டம். மான் கூட்டம். ஆமாங்க. மான் கூட்டத்துல இந்த மானை பாத்தீங்க. அதுல ஒரு மானு மட்டும் உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல கதை சொல்றீங்க. ஆ, இந்த கூட்டமா பார்த்தேன், ஆ. அழகா இருந்துச்சு. மானை அங்க பாத்தீங்க, விரட்டி வந்தீங்களா? ஆமா, ஆமா. எவ்வளவு தூரமா விரட்டி வரீங்க? ஒரு கூப்பிட்டு தூரம் தான். என்ன கூப்பிடுற தூரம்? ம். உங்க மான் குட்டி இங்க வரல, அது தெரியுமா? தாங்கள் மீது ஆணையாக உண்மை. என்ன என்ன வந்து வராம என்னைய சத்தியம் பண்றீங்க? கேட்ட நான் உங்கள்ட்ட சத்தியம். நம்பணும்ல இல்லையா? மான் குட்டி இங்க எல்லாம் முத கிளம்புங்க. நம்பிடா கெடுவதில்லை. அப்படி இல்ல, 4 முறை திருப்பினா நம்புறது தப்பு இல்ல, யார நம்பணும் இருக்கு. தேவையில்லாம முன்ன பின்ன தெரியாத ஆளை நம்பி ஏமாந்து போக கூடாது. உங்களை யாருன்னே தெரியாது, ஏன் தெரியுமா வாங்கன்னு வரவேற்பு கொடுத்து நிக்க வச்சிருக்கேன். முதல்ல ஒரு மனிதனை மனிதன் மதிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லையா? அடுத்து ஜாதி பற்றி, இனப்பற்று, மொழி பற்று. அதனால சரி நம்ம இனத்தவராச்சே, ஒண்ணு போதாதா? அதுக்காக என்னங்க சொல்லுங்க. உங்க அண்ணே இன்னும் சொல்லலையா என்ன பத்தி? என்ன அந்த பேடு பேரு அப்படி ஆளு இப்படி ஆளு நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. மான தேடி நம்ம வந்தேன்னு அப்படி இப்படி சொன்னாங்க. ஒண்ணு சொல்லலையா? என்ன நீங்க அவர்ட்ட உங்களை பத்தி என்ன சொன்னீங்க? இல்ல இன்னும் சொன்னாரா இல்லையா? ஏங்க நான் வந்து ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நடத்தை எப்படிப்பட்டதுன்னு. உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க லட்சணம். எப்படி மான் குட்டிங்க இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. வாங்க
எடுத்த உடனே இல்லைன்னு சொன்னா அது என்ன முறையாது? சரி, ஏன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா இல்லைன்னு சொல்லவா? நாட்டோட பண்பாடு பாருங்க, நான் இங்க காவலுக்கு இருக்கேன். உங்களோட பேச்சு கொடுத்துட்டு நின்றேன்னு வைங்களேன், நேரம் தேவையில்லாம விரயமாக என் வேலை கெட்டு போகும். என்ன ஒண்ணு வேணாம், இருக்காங்களா தாய்மார்கள்லாம், ஆஹா, என் கூட நின்று பேசுறதுனால உனக்கு புண்ணியம் சொல்லுவா கேளு. யாரு உங்க கூட நான் நின்று பேசுறேன்? கேளுவேன். யாருனால யாருக்கு இப்ப வந்து காரியம் ஆகணும்? இல்லம்மா, என்னாலதான் காரியத்தை விடுங்க. என்னாலதான் உங்களுக்கு காரியம் ஆகணும். வள்ளி பொண்ணோட வேடுவர் பேராரு அவர் நல்ல மனுஷன் சொல்லுவா கேளுங்க. என்ன அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா யாரும். கேளுமே. நீங்க சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்தீங்களாக்கும். ஏத்தா ஏன் சொல்லாதீங்க. சந்தை வேணாம், நீ கேளு. இல்ல வேடுவர் சரியில்லை அப்படின்னா இப்படி ஊருக்கு கூட்டி போயிடுறேன். சரியில்லைன்னு ஊரை நாடி வந்த யாரையும் நாங்க சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி எப்படி சொல்ல முடியும்? மூஞ்சிய பார்த்து முகத்துக்கு நேரம் நீங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா மான்குட்டி இங்க இருக்குன்னு பொய் பேசுறீ பத்தியில அது உண்மை. பாருங்க, இந்த உலகமே புய்தாமா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். உங்க கண்ணுல மான்குட்டி இருக்கிற மாதிரியே நினைப்புல பார்த்தா மான் வந்த மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னு இருக்குல்ல, காரணம் கொஞ்சம் கூட மனசுல அப்படி பேருங்க தப்பு. நான் உண்மை, நீங்க வேட்டைக்கு வந்த மாதிரியே தெரியல உங்களை பார்த்தா. யார் சொன்ன? வேட்டைக்கு எப்படி வரணும் கேளுங்க நீங்களே. ஒரு வில்லு வேணும், ஒரு அம்பு வேணும், கணை தொடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கணும். இது கையில் என்ன அது? அம்மா வள்ளியம்மா, என்ன நல்ல யோசனை. சில பேர் வேட்டைக்கு போனா வில்லு வேணும், அம்பு வேணும், அம்புராத்துறை எல்லாம் இருந்தா தான் இல்ல இதெல்லாம் வேட்டைக்கு போற அர்த்தம். நான் வேட்டைக்கு வந்திருக்கேன். அப்புறம் என்னங்க புரியா போறீங்க? வேட்டைக்கு வரலையா? அப்போ மானை அடிச்சு கொள்வதாக இருந்தால் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன். ஏன் வந்தது வேட்டைக்கு தானே வந்தியே? இல்ல இல்ல, ஆசன வேட்டைக்கு என்ன வேற சும்மா முன்ன விட்டு ஊரு சுத்திட்டு தெரிஞ்சீங்களா? அப்ப நான் ஊர் சுத்தியா நானு? ஆமா, அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப சும்மா வந்து நான் கேக்குறேன், நான் ஊர் சுத்தி நீ காட்ட போற சுத்தி அப்படி காடு சுத்தியா என்ன? சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. நாங்க காடை சுத்தணும்னு அவசியமே இல்ல. ஏன் கேளுங்களேன், நாங்க நிக்கிறது மலை சாரல் இல்ல, இங்கதான் தினையே விதைச்சிருக்கோம். இங்க போய் சுத்தி காவல் வாங்கணும்னு அவசியமே இல்ல. பரல நின்று பறவைனாலே போதும். உங்கள மாதிரி நானா ஓடி நான் பார்த்தாலும் பாத்திருக்கேன். உன்ன மாதிரி அமுக்கடி பொம்பளை பார்த்தேன். ஆமா, இவர் வீட்ல வந்து அமுக்கி போய் ஒரு கோழியை திருடி வச்சுக்கிட்டேன் நான். அமுக்கி பாவம். ஏன் அவர் மானை பிடிக்க வக்கில்ல, இவ்வளவு நேரம் விரட்டி மானை எங்கேயோ விட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து போராடுறிய. இவர் அமுக்குனாங்களாம்ல, அமுக்கு நீனு. இப்ப ஒண்ணு கேக்குறேன், அதை குடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்னமா வேணும்? என்ன மனசு வேணும், அதுக்கு மானு வேணும்ல. பொறுங்க, என்ன பாருங்க, மான் இங்கதான் இருக்கு, கோபப்படாதீங்க. மனம் இருந்தா தான் மார்க்க உண்டுனா, மனம் கொண்டது மாளிகை. சரி, மனத்தானே வேணும். பாருங்களேன், புலவர்கள்லயே பெண் புலவர்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவ்வையார். இந்த அம்மா சேர மன்னே சொல்ல எல்லா மன்னர்களுக்கும் தெரியும். இந்த அம்மா தெரியும். ஆமா, மும்முடி மன்னர்களுக்கும் இந்த அம்மா நல்லா தெரியும். இதுல பாரி மன்னனுடைய மகள் ரெண்டு ஒன்ன மாதிரி அழகான பிள்ளைய, அங்கவை சங்கவை, ரெண்டு பெண்களுக்கு திருமணம். இந்த அம்மா வந்து புலவர் தானே, பணம் காசு பணம் இருக்குமா என்ன? இந்த அம்மா நேரம் எங்கே போனாங்களா, ஒரு பால் சுரக்கும் ஒரு ஆடு ஒன்று கொடுக்கணும் ரெண்டு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம். பணம் வேணும் இல்லையா? ஆமா, ஆடு வாங்குறாந்தா. நேரம் இந்த அம்மா எங்கே போனாங்கன்னா சேரமன்னிட்ட போய், மன்னா எனக்கு ஒரு பால் சுரக்கும் ஆடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னே பார்த்தாரு. பொதுவாகவே நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த மன்னர்கள் எத்தனையோ பேருக்கு உண்டு. இந்த பார்த்தார் மன்னர், உனக்கு பால் சுரக்கும் ஆடு தானே வேணும். உடனே என்ன செஞ்சாரா, ஒரு பொன்னால்னா தங்கத்தால பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தங்க ஆடை தூக்கி கொடுத்தாராம். இந்த அம்மா கொண்டு போய் அது ரெண்டு பெண்களுக்கு ஒரு சீதனமா கொடுத்ததாக ஒரு கதை சொல்லுது. ஏன் சொல்ற அப்படின்னா, எதையும் கொடுப்பதற்கு ஒரு மனசு தானே வேணும். இல்லைங்க, அப்படியெல்லாம் யோசிச்சீங்கன்னா நாட்டுக்காக கொடுத்தது அப்படின்னு பார்த்தா பெண்களை விட வேற யாரும் கொடுத்துருக்க முடியாது. ஆமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில கொடுத்தாங்க. பாருங்க, சோழ நாட்டுல கமலாவதின்னு ஒரு பெண்ணு, அந்த நாட்டு மன்னனுடைய மனைவி, மகாராணி, அரசி. அந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கு, முழு மாத நிறை மாத கர்ப்பிணி, குழந்தை பிறக்க போகுது. ஆனா ஜாதகப்படி அந்த குழந்தை அந்த நேரத்துல பிறந்துச்சுன்னு வைங்களேன், அது அந்த நாட்டுக்கு நல்லதில்லை. இப்ப என்ன பண்ணலாம், குழந்தை பிறந்துதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த அம்மா, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு, என் குழந்தை காலம் தவறி பிறந்தாலும் பரவாயில்லன்னு சரியா குழந்தை பிறக்க போற நேரம் பார்த்து நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு கட்டி தலைகீழ தொங்க விட்டுட்டாங்களாம். பாருங்க, பிரசவ வலி எவ்வளவு பெரிய சிரமமான விஷயம். அந்த நேரத்துல ஒரு பெண்ணை தலைகீழா ரெண்டு காலையும் கட்டி தொங்க விட்டா எவ்வளவு வலி கூடுதலாக இருக்கும். அந்த கெட்ட நேரம் போன பிறகு தலைகீழா கட்டி இருந்த அந்த கமலாவதின்ற மகாராணியை கீழே விழுத்து விட்டாங்களாம். அதன் பிறகு குழந்தை பிறந்துச்சான். அதனாலதான் சிவந்த கண்ணோடு பிறந்தான் செங்கட்சோழ மன்னன். பாருங்க, நாட்டுக்காக அந்த நேரத்துல பிள்ளை பிறந்தா அது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு தன்னுடைய கர்ப்ப வலியை கூட பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கு. அதனால மனசு இருக்கு, மான்குட்டி தான் இல்ல, அதான் உண்மை. நல்ல கதமா.
நீங்க மான் கொடுக்கலையோ நல்ல நல்ல கதைகளை சொல்லி ஆமாங்க என்னுடைய மனசை வந்து இழுக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா உங்க மனசை வந்து இப்ப மண்ணாங்கட்டி எனக்கு கிளம்பி ராமனுக்கு சும்மா குழஞ்சுக்கிட்டு அம்மா வலியம்மா என்ன ராமனுக்கு எல்லா நேரமும் சிரிச்சுட்டு இருக்க மாட்டே அப்புறம் கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. தெரியுமா என்ன நீங்க ஒரு மாதிரியா யாருக்கு அதிகமா கோவம் இருக்கோ ஆ. அங்கேதான் நல்ல குணம் இருக்கு அதுவும் தெரியும். சரி சரி குப்பையில தான் விளையுது குட்டுமுத்தி. ஆமா இங்க பாருங்களேன் என்னங்க நீ கோபப்பட்ட பிறகு விளைவு என்ன ஆகும் எதுவும் தெரியும். நீங்க மான தேடி வந்தவர அத மட்டும் தேட வழிய பாருங்க. என்ன ராமனுக்கு சீதைக்கு கல்யாணம். ஆமா இந்த அம்மா 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு அரண்மனைக்கு போறாங்க. அப்ப அந்த நாட்டுல அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ராமன் மீது அவ்வளவு ஒரு பற்று பாசம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சீதை கொடுத்தாங்களாம், பரிசு பொருளாம் கொடுப்பாங்கல்ல, கல்யாண பரிசு. இப்படி பலவிதமான பரிசுகளை ராமனுக்கு கொடுத்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு செருப்பு தூக்கும் ஒரு தொழிலாளி ஒரு அழகாக ஒரு செருப்பு செஞ்சு ராமன்கிட்ட கொடுத்தாராம். செருப்பை கொடுத்த உடனே காலில் மாட்டி பார்க்குறாரு ராமன், கால் சரியா இருக்கு. அப்ப அவர் காட்டுக்கு போகும்பொழுது நாட்டு மக்கள் கொடுக்கப்பட்ட அத்தனை கல்யாண பரிசு விலை உயர்ந்தது. அது கூட தேவையில்லை, இந்த செருப்பு ஒண்ணுதான் அவங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி அதை மனசார ஏற்றுக்கிட்டாராம். ஆமா இல்லையா? அதுக்கு பிறகு அந்த செருப்பையும் பரதன் வாங்கிட்டான், வாங்கிதான் நாடு ஆண்டான். அதெல்லாம் இருக்குதான், கொடுக்கணும்ன்ற எண்ணம் வேணும். அந்த எண்ணம் எனக்கு என்ன பாருங்களேன், நீங்க மான தரல பரவாயில்ல, நீ என் கூட வாங்க, என் வீட்டுக்கு கூட்டி போய் நல்லா. ஏது உங்களை நான் உங்க கூட நான் வரவா? வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க, பாதியிலே அம்மா தாயை தெரியாம கூட்டிட்டு வந்து கிளம்புன்றீங்க, பேசியே கொண்டுருவீங்க. கிளம்புங்க. ஏமா இன்னும் உனக்கு தெரியாம தெரியல, நீங்க யாரு, உங்களை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இங்க பாருங்க, என்ன யார் எங்க வைக்கணும் அப்படின்னு விஷயம் எனக்கு தெரியும். அதுதான் ஒரு பாட்டே இருக்கு, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியும். ஆமா, அண்டங்காக்காய்க்கும் குயிர்களுக்கும் பேதம் புரியல. ஆமா, அதான உண்மை. அதனாலதான் சொல்றதை கேளுங்க, மான் குட்டி இல்ல, இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு யாரை எங்க வைக்கணும்னு. ஆமா, ஒரு முனிவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லா மிருகத்திட்டையும் அன்பா இருப்பாராம். காட்டுக்குள்ள நரி, சிங்கம், யானைன்னு எல்லா மிருகத்திட்டையும் நல்ல முற்றும் துறந்த முனிவர். ஒரு நாள் பாருங்க, எல்லா மிருகமும் அது வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு. ஒரு நாய், ஒரு சொறி நாய், உடம்பெல்லாம் சொறி, அந்த நாய் அழுதுகிட்டே வந்து முனிவர் முன்னாடி நின்றுருக்கு. முனிவர் பார்த்துருக்காரு, காட்டுக்குள்ள எல்லா மிருகமும் நல்லா இருக்கு மகிழ்ச்சியா, இந்த நாய் மட்டும் அழுத மணிக்கு நிக்குது, என்ன காரணம்னு நாய்க்கு பேசும் சக்தியை கொடுத்து, நாயே நீ பேசு, ஏன் அழுகிற, என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. அப்பதான் நாய் ஆயுதம் வந்து சொல்லியிருக்கு, நான் வந்து எங்க நிம்மதியா இருக்கேன், எனக்கு மட்டும் இந்த காட்டுக்குள்ள இந்த ஓனாய் இருக்குல்ல, ஓனாய், அதை பார்த்தா பயமா இருக்கு, எங்க அது என்னை கடிச்சு கொன்றுமோன்னு பயமா இருக்கு, அதனால அந்த பயத்துல தான் அழுகிறேன் அப்படின்னு. அப்பதான் பார்த்தாரு, இவ்வளவுதானே, நாயா இருக்கிறதுனால தானே ஓனாய்க்கு பயப்படுற, உன்னை ஓனாயை மாத்திடுறேன் போ அப்படின்னு கமலத்துல இருந்து தண்ணி எடுத்து தெளிச்சு நாயை ஓனாயை மாத்திட்டார். இப்போ ஓனாய்க்கு சந்தோஷம், அங்கிருந்து ஓடிடுச்சு. ஒரு 2 நாள் இருக்கும், 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ஓனாய் வந்து அழுதுருக்கு. இப்போ முனிவர் பார்த்துருக்காரு, என்ன ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நாயா இருந்தாலும் ஓனாய் ஆக்கிட்டேன், இப்போ ஏன் அழுகிறேன்னு கேட்டிருக்காரு. இப்போதான் அது சொல்லியிருக்கு, எனக்கு இந்த காட்டுக்குள்ள இந்த சிறுத்தை புலி இருக்குல்ல, அதை பார்த்தா பயமா இருக்கு, அது வந்து எப்படியாவது என்னை வந்து கடிச்சிருமோனே பயமா இருக்கு, நிம்மதியே இல்லை எனக்கு, என்னை எப்படியாவது சிறுத்தை புலியை மாத்திருங்க முனிவரேன்னு பார்த்தாரு. மறுபடியும் எடுத்து தண்ணி எடுத்து தெளிச்சாரு, ஓனாயா இருந்ததை சிறுத்தை புலியா மாத்திட்டாரு. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு அதை ஆளவே காணாம். 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து நின்றுருக்கு. பார்த்துருக்காரு, என்ன சிறுத்தை புலியாகி வந்து நிற்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லை எனக்கு இந்த காட்டுக்குள்ள யானை இருக்குல்ல, யானை, அதை பார்த்தா பயமா இருக்கு, பெரிய மிருகமா இருக்கு, பயமா இருக்கு. சரி விடு, யானையை தானே பயமா இருக்கு, யானையா மாத்துறேன் போ அப்படின்னு கமண்டத்துல தண்ணி எடுத்து தெளிச்சு யானையா மாத்திட்டார். ஒரு வாரத்துக்கு ஆளவே காணாம். ஒரு வாரம் கழிச்சு யானை வந்து அழுத்துட்டு வந்து நின்றுருக்கு. இவர் பார்த்துருக்காரு, என்னடா அது யானையா மாத்தி உனக்கு பயம் போலையா, என்னதான் உன் பிரச்சனைன்னு. இல்லை இல்லை, காட்டுக்கே ராஜானா சிங்கம் தான், சிங்கத்தை பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு, என்னை சிங்கமா மாத்திட்டேன்னு வைங்களேன், அதுக்கு மேல மிருகமே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. இப்ப என்ன பண்ணிவிட்டாரு முனிவர், யானையா இருந்ததை சிங்கமா மாத்தி விட்டார். இப்ப பாருங்க, நாயா இருந்ததை ஓனாயா மாத்தி, ஓனாய சிறுத்தை புலியா மாத்தி, அதையும் யானையா மாத்தி, யானையை சிங்கமா மாத்தினார்ல, சிங்கமா மாறணும்னு இதுக்கு கொஞ்சம் திமிரு வந்துருச்சு, மண்டகணம் வரலாமா நினைச்சிருக்கு. காடுனா ஒரு காடு இருக்கணும், அந்த காட்டுக்கு ஒரு ராஜா தானே இருக்கணும். இந்த முனிவர் நாயா இருந்த நம்மளையே சிங்கமா மாத்தி விட்டாரு. இவரை உயிரோட விட்டோம்னா நம்ம மட்டும் சிங்கமா இருக்க மாட்டோம், இவர் யாரெல்லாம் அழுகுதோ அதை பூராத்தையும் சிங்கமாக்கி விடுவாரு, நம்ம மட்டும்தான் அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும். முதல்ல இந்த முனிவரை போட்டு தொல்லணும் அப்படின்னு என்ன வழி இருக்கு. தவத்துல முனிவர் இருக்கும் பொழுது பின்னாடி சிங்கம் பதுங்கி போய் கொல்லலான்னு போயிருக்கு. முனிவர் தான் முக்காலத்தையும் உணர்ந்தவராச்சே, பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாம இருப்பாரா. அப்படியே தவநிலையில இருந்த முனிவர் சிங்கத்தை பார்த்து கூப்பிட்டாராம், ஏ நாயே
இங்க வானாயே இப்படி வீணா அறிவு கட்டி போனாயே இங்க வானாயே நாயா இருந்த உன்னையே நாயாவே விட்டுருக்கணும் நான் பாவப்பட்டு சிங்கமா மாத்தினேன் பத்தியா நீ சிங்கமா மாறினாலும் என்னையவே கொல்ல பாக்குற பாரு இனிமேல் நீ சிங்கமா இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது நாயாவே போன தண்ணி எடுத்து நாயாவே மாத்திட்டாரா ஏன் சொல்றேன் கேளுங்க யாரை எங்க வைக்கணும்னு இருக்குல்ல அதனாலதான் சொல்றேன் நல்ல கதை பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில சமாளிச்சுதான் வாழணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் உண்டு எல்லா வகையிலுமே பலவிதமான விமர்சனங்கள் வரும் இதெல்லாம் தாங்கி வாழ்றதுதான் காய்ச்ச மரத்துலதான் கல்லடி விழும் இருக்கா இல்லையா ஒரு விசிறியா மாதிரி இப்படியே தெரு வழியே போனானா சரி 3-10 ரூபா 3-10 ரூபா 3 வருஷம் ஆனாலும் கிளியாதுன்னு சொல்லி ஒரு விசிறி வியாபாரி இப்படி வியாபாரம் பார்த்துட்டு போக சரி இதுல ஒன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை ஐயா வாங்க சரி விசிறி எவ்வளோயா ஐயா 3 விசிறி 10 ரூபா கிளியாதா 3 வருஷம் ஆனா கிளியாது அப்படியா நல்லதா போச்சுட்டு இந்த பொம்பளை பிள்ளை வாங்கி 10 ரூபாய் கொடுத்து 3 விசிறி வாங்கிடுச்சு மறுநாள் இப்படி விசிறி என்ன செய்வாங்க இந்த பிள்ளை ஒரு வெயில் காலத்துக்கு எடுத்து இப்படி வீச ரெண்டா கிழிஞ்சு போச்சு இது கிளியாது அந்த வழிய மறுநாள் அந்த விசிறி வியாபாரி ஊருக்குள்ள வர இந்த பிள்ளை 10 ரூபா கொடுத்து வாங்கின பிள்ளை இல்லையா வேகமா ஓடி போய் ஓ நீ வாயா இங்க என்னையா சொன்ன என்ன 3 வருஷம் ஆனா கிளியா சொன்னீங்களே என்னடா விசிறியை எடுத்து 2 ஆட்டு கிழிஞ்சு போச்சேன்னு சொல்ல ஐயா வாங்கம்மா நீங்க விசிறியை எடுத்து எப்படி விசிறீங்க அம்மா அம்மா இங்க வாங்கம்மா எப்படி விசிறீங்க கேட்க விசிறியை எடுத்தா இப்படித்தானே விசனேன் இப்படித்தான் எடுத்து வீசுனேன்னு இந்த அம்மா சொல்ல போமாங்கிட்டு அப்புறம் என்ன அப்படி இப்படி செஞ்சா கிளியாதா மெதுவா வீசணுமோ விசிறி எடுத்து வச்சுக்கணுமா சரி வச்சுக்கிட்டு மண்டைய ஆட்டினா மண்டைய ஆட்டினா 100 வருஷம் ஆனா கிளியாத மாதிரி சொன்னானா அப்படி அவன் வாழ்க்கைக்கு அவன் ஏற்ற மாதிரி சமாளிச்சானாமா சமாளிக்கணும் ஆனா ஒண்ணு மானு இல்லைன்னு எப்படிச்சுலாம் சமாளிக்க ஆமா சமாளிச்சு தூக்கி வச்சான் உள்ள மான்குட்டியை போவாரா வந்துட்டு வாங்க தம்பி வேற ரொம்ப நாள் அப்படிதான் தெரியறாரு விசிறி தெரியாதா உங்களுக்கு இங்க பாருங்க எப்ப போவி எங்க இருந்து யாருமா அப்படியே ஓடி போயிருங்க ஆரக்குடி பக்கத்துல ஆளு சிரிச்சு மட்டும் என்ன மயக்கறன்னு வெச்சு கூடாது நீங்க மயக்கறேன் ஆமா நெஞ்சு வலிக்குது என்ன கொடுமைன்னு கேட்டியானே சிரிச்சு மயக்கறேனா நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாத்தீங்களா எங்க முத நீங்க முழிச்சு பாருங்க கண்ணை ஏடா ஆளு எம்ஜிஆர் மாதிரி இருக்கு ஆளு வேணும் ஆத்தாடியோ எனக்கு மேல ஆளு வேணுமாக்க சொல்லுவாப்பா நடிகர் லூசு மாதிரியே இருக்கு கேளு நீங்க மாத்தி சொல்றீங்க வேடு வேற உங்களுக்கு என்ன அத சொல்லுங்க ஆளு எப்படி தான் இருக்காரு கேளுடா நீ கேளுடா தம்பி போமா நல்லா சொல்றாங்க பாருங்க ஆளு குமரித்து மாதிரியே இருக்கீங்களா நீங்க போறா போறீங்க சும்மா இல்ல கேளுங்க நீங்க வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லாது படத்துலயாவது பாத்திருக்கீங்களா அவரை கேட்டாரா இங்கே எதை பார்த்தாரா அங்கே கேட்டாரா இங்கே பார்த்தாரா இங்கே எதையோ நினைச்சு கதையை படிச்சாரா ஆம்பளைங்க பேரை கெடுக்கிறாரு இவரு பொம்பளைங்க போல புரட்டுறாரு பொங்கையா பொங்கையா அட பொங்கையா ஒரு மானை இருக்கிறார் பொல்லாப்பி என் மீது இவர் சாட்டுறார் இல்லாத ஒரு மானை இருக்கிறார் பொல்லாப்பி என் மீது இவர் சாட்டுறார் வரவில்லையே வரவில்லையே வழி இல்லையே வரவில்லையே வழி இல்லையே வந்தது போல் தடையில்லையே வந்தா கொடுப்போம் பொங்கையா 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 உங்கள் மாணிக்கில்லை என்றாலே பொங்கில்லை வழக்கில்லை வழியில்லையாக உங்கள் மாணிக்கில்லை என்றாலே பொங்கு அம்பில்லை வழக்கில்லை வழியில்லையாக இது சரியா இது சரியா இது முறையா இது முறையா இது சரியா இது முறையா நான் வருவதற்கு வழி இல்லையே வந்தா கொடுப்போம் பொங்கையா பொங்கையா என்னையா ஏன் பயமுறுத்துறீங்களே பக்கத்துல பயமுறுத்தல இல்ல ஆமா சாதிப்பட்டுன்னு சனி ஆமா நம்ம பிள்ளைகள்ல இவர் நல்லா உட்கார்ந்து திடீர்னு குழாயில தண்ணி வந்துருச்சு பாத்தீங்களா எல்லாம் அப்படித்தாம்மா சரி உலகத்துல சொல்லுங்க நீரின்றி அமையாத உலகம் ஆமா ஆமா
தண்ணி இல்லாம எந்த ஜீவன் வாழலாம்? உண்மைதான். நான் தெரியுது உங்களுக்கு. சரி, இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன என்ன தெரிய மாட்டேங்குது? மானை உங்களுக்கு மானு தெரியுதா? மானை எங்க பாத்தீங்க? மான் இங்கதான் இருக்கு. மானை பத்தி கேட்டா சொல்லுவீங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? தெரியாம வருவானா? இல்ல என்ன ஒரு மாதிரி என்ன சொல்லுங்க. கண்ணழகண்ணா, மூக்கழகண்ணா, என்ன ஒரு கண்ணுல எதுவும் பிரச்சனையா? வேடுவரே என்னாச்சு கண்ணுல? உங்க என்ன அதை விட கொடுமையா கண் அடிக்கிறாரு அவரு. வேடுவரே விடிய காலையில வேற மாதிரி ஆகி போறோம் பாத்துங்க. தெரியும் தம்பி, உங்களுக்கு தெரியும். நான் நிறைய ஆள் வச்சிருக்கேன், தெரியும் தம்பி எனக்கு. நான் புள்ள போக மாட்டேன். என்ன நீங்க எங்க ஊர் தேடி வந்து என்னையவே கண்ணடிச்சு போட்டு நீங்க ஆளு கூட்டிட்டு வருவீங்களா நீங்க? நான் சீவன் அப்படி. அதானே அவர் சொல்லிட்டாரு. ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டியே பாத்துங்க. ஊரை கூட்டி மந்தையில கட்டி எடுத்து தோலை உரிச்சு போடுவேன். சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? மான்குட்டியோட அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் சொன்ன பிறகு தெரியுங்களா? முத சொல்லுங்க பாப்போம். நம்புங்க. நம்புறேன் சொல்லுங்க. நீங்க நம்பாதே யாரும் நம்ப மாட்டாங்க. சரி சரி. கயாத கானகத்தே நின்றுலாவோ கயாத கானகத்தே நின்றுலாவோ காயாத கானகத்தே நின்றுலாவும் நின்றுலாவும் காரிகையே மேயாதமான் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவன காணக்குயில் நிகர்கள் உடையது போனா ஆடுது. தேடும் பாகும் திரைமாவும் தின்பதலாதொரு புள்ளர் போதும் தேடும் பாலும் திணை மாவும் தின்பதலாபொரு புள்ளது போதும் தேடும் பாகும் திரைமாவும் தேடும் பாகும் திரைமாவும் தின்பதலாதொரு புள்ளர் போதும் மேயாதமா தேடும் பாலின் திணை மாவும் தின்பதலாபொரு புள்ளது போதும் மேயாதமான் அடிபெருத்து முடிசிறுத்து முடிகருத்து அடிபெருத்து முன்னிருத்து முடிகருத்த உள்ளமான் அடிபெருத்து முடிகருத்து முடிசிறுத்து உள்ளமா சாயாத கொம்புரையில் இருந்தாலும் அது தன் தலைநிமிர்ந்து மாயாத தலை நிமிர்ந்து வாயாதவான் மான் வேற கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசுப்பொன் போடல் பசுப்பொன் போடல் மங்கையினுடைய அடையாளம் போல் தெரிகிறது. மங்கைதான் யாரு? வள்ளி. நான் கல்யாணம் பண்ணி போறேன். நான் உங்களை கட்டிக்கிற மாட்டேன். ஏன்னு கேளு. ஏன்? எனக்கு ஏத்த அழகான புள்ள. ஆமா ஆமா. ஒரு புள்ளதான். இவர் பெரிய அழகே. இவருக்கு ஏத்த அழகான புள்ள நானா. கிளம்பியா முதல்ல. யாருமா? அழகு என்பது குறிப்பிட்ட காலம் தான். ஆமா ஆமா. சரி இருந்துட்டு போறோம். ரெண்டு பேரும் கிளடியா போயிருவோம். சரி இருந்துட்டு போட்டோம். ரெண்டு பேரும் கிளடியா? அவங்க கிளடி கிளவே. அப்படி சொல்லியா?
எல்லாம் மாறி போயிருமா இங்க இருங்க. நான் சொல்றேன் கேளு நான் உங்களை விரும்பல. நான் சொல்றேன் கேளுமா உன் மூக்குக்கு யாரும் வச்சு வாழ மாட்டாங்க மூக்குக்கா ஆமா மூக்குக்கு வாழ்றதுக்கு என்ன ஏதானே இந்த மூக்குக்கு என்ன? உன் கண்ணுக்கு யாரும் வாக்கப்பட மாட்டாங்க. ஆசுனா அட போயா நீ இந்த பிள்ளைக்கு போய் சப்போர்ட் பண்ணி போறீங்க அது எங்க அண்ணன். நம்புமா நீ போயா என்ன பண்ணிக்கிறேன் சும்மா. சொல்றேன் கேளு உங்களை நம்ப கூடாதுன்னு இருக்கா எங்க வீட்ல. ஒரு 70 வயசுல ஒரு கிழவி இருக்கு, அதெல்லாம் கட்டிக்க. மேனதாலும் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வருவேன் மேளதாளம் கேட்கும் காலை விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனேடி. விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் கல்யாண பொண்ணாக வருவேன் கல்யாண பொண்ணாக என்ன அண்ணனை கூப்பிட்டா விடிய காலத்துல அண்ணி வருது. ஏய் நான் மப்டில வந்திருக்கேன்டா. ஏய் அண்ணன் தான் பாது. என்னத்தா? என்னனே அவர் மகனெல்லாம் தேடி வரலையா? தங்கச்சி எனக்கு அப்பவே அவர் மேல ஒரு இது இருந்துச்சுதா. சந்தடி ஊர்வல போனவன் ஓரிரு மாதம் பாராமல் நின்றானடி. பாராமல் வந்தவன் பூவை உடலை சேராமல் சென்றானடி. உடல் சேராமல் சென்றானடி. திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். அலைகடல் ஒரு நாளும் பற்றாத உலகினிலே ஆடவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறம் எங்கும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் சிங்கத்தின் புகழ் எங்கு மறையாது. பசும்பன் தந்தே திலகமடா பாரோர் போற்றும் புகழ் வராடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோர் போற்றும் புகழ் வராடா. உலகம் போற்றும் தலைவரட தம்பி உக்கிர பாண்டியர் புகழ் வராடா. உலகம் போற்றும்